அடுத்து பாகுபலி 3 படம் வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விதான் தற்சமயம் ரசிகர்கள் மத்தியில இருக்கு. ஒரு படத்தோட ஆரம்பம் அப்படிங்கறது அந்த படத்தை பத்தின பேச்சுவார்த்தையை தொடங்கின உடனேயே ஆரம்பமாயிடுது. அப்படி பார்த்தா பாகுபலி 3 படத்துக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு பாலிவுட் வட்டாரத்துல பேசப்படுது. பாகுபலி படத்தோட முதல் பாகத்தை விட இரண்டாம் பாகம் நல்ல வரவேற்பு பெறும், நல்ல வசூலை பெறும் அப்படின்னு தயாரிப்பாளரும் இயக்குனரும் நம்பி இருந்தாங்க. ஆனா இப்படி ஒரு உலக மகா வரவேற்பும் வசூலும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. உலக அளவுல 1200 கோடி வரை வசூலை தாண்டி இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். டப்பிங் படமா இருந்தாலும் ஹிந்தி படம் மட்டுமே இந்திய அளவுல 400 கோடியை வசூலித்தது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது திரையுலகத்துல. பாகுபலி படத்தோட ஹிந்தி டப்பிங் உரிமையை வாங்கி சுமார் 200 கோடி வரை லாபம் மட்டுமே பார்த்த இயக்குனர் கரண் ஜோஹர் பாகுபலி 3 படத்தை தயாரிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்காராம். பாகுபலி தயாரிப்பாளர்கள் இயக்குனர் ராஜமௌலி இவங்க கிட்டலாம் கூட இதை பத்தின பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. பாகுபலி அப்படிங்கிற பேருக்கு இத்தனை வரவேற்பும் வசூலும் இருக்கும்போது மேலும் ஒரு பாகத்தை தயாரிச்சா என்ன அப்படிங்கிற ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. முதல்ல இதற்கு மறுப்பு தெரிவித்த ராஜமௌலி அப்புறம் சரின்னு சொல்லியிருக்காராம். இந்த நிலையில பாகுபலி 3 படம் முழுமையான செயல் வடிவம் பெற அடுத்த ஆண்டு வரை ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ராஜமௌலிக்கு பாகுபலியோட 3ஆம் பாகத்தை எடுக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா. இருந்தாலும் படம் இந்த அளவிற்கு பெரிய வெற்றி பெற இதுல முதலீடு செய்த தயாரிப்பாளர்களின் விருப்பத்தையும் ஹிந்தியில வாங்கி வெளியிட்ட கரண் ஜோஹரின் விருப்பத்தையும் தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒத்துக்கிட்டாரா. நன்றிக்கு மறுபெயர் யார் அப்படின்னா அது ராஜமௌலி தான் அப்படின்னு சொல்லப்படுது பாலிவுட் வட்டாரத்துல. விதவிதமான தமிழ் வீடியோக்களை தினம் தினம் பார்த்து ரசிக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.